ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைஃபன்லேருந்து ரொம்பவே வைரலான ஒரு ப்ராடக்ட் ஹைட்ரேட்டிங் செராமைட் டோனர் எசன்ஸ். இதோட ரிவ்யூ தான். நான் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரீசனே இதில் செராமைட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். செராமைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஸ்கின்னை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட். என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின். ஹைஃபனில் இருக்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்லலாம் ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் தான் இருந்தது. அதனால தான் நானும் இதை வாங்கியிருந்தேன். நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேலில் தான் நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து கான்ஷியஸ் கெமிஸ்டோட பெப்டைடு சீரம், இன்னொன்று வந்து இந்த ஹைஃபனோட செராமைடு டோனர் வாங்கியிருந்தேன். பெப்டைடு சீரம் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எனக்கு நான் வாங்கினது. பட் இந்த செராமைடு டோனரை பொறுத்த வரைக்கும் என்னோட மணியை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிராண்ட் இந்த ஒரு ப்ராடக்டை பற்றி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதில் 5% ஒயிட் நெக்டர் இருக்குது, 7% NMF இருக்குது, ப்ளஸ் செராமைட் காம்ப்ளெக்ஸ், பீட்டா குளுக்கன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. 100 ml ஆஃப் ப்ராடக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 495 ருபீஸ். பட் நான் ஆஃபரில் வாங்கினதுனால 399 ருபீஸுக்கு வாங்கியிருந்தேன். மட்டும் இல்லை, கூட ஒரு ஹைஃபனோட லிப்பாமும் கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த லிப்பாமாவது நல்ல ப்ராடக்டான்னு பார்த்தா அதுவுமே நல்ல ப்ராடக்ட் கிடையாது. பிராண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் இன்டென்ஸாக ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நரிஷ் பண்ணும், இரிட்டேட்டாக இருந்தால் ஸ்கின்னு அதை காமன் சூத் பண்ணும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. காலையிலையும் ஈவினிங்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 100% வீகன் ப்ராடக்ட் அப்படின்லாம் போட்டிருக்காங்க, பேரபன் ஃப்ரீன்னு. பட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை தான் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட் இருக்கிற 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஒரு ப்ராடக்டோட 80% ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர், செகண்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிகலோஸ். இது நேச்சுரலாக டிரைவ் பண்ண ஒரு சுகர். இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. தேர்ட் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைல் மைரிஸ்டேட். இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீப்பான இன்க்ரீடியண்ட். இது போர்ஸை வந்து கிளாக் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் போர்ஸை வந்து கிளாக் பண்ணும். இன்னும் நீங்கள் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் ஸ்கின்னில் ஆக்னேயை காஸ் பண்ணும். என்னோடய ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் ஃபஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக இருந்தது, நல்ல சில்கி ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்தது. நானும் ஓகே, ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட், ரொம்ப நல்லதாக ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படி தான் நினச்சேன். பட் தேர்ட் டே பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் எல்லாம் குட்டி 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 பம்ஸாக வந்துருச்சு. அவ்வளோ ஈஸியாக இப்போல்லாம் எனக்கு ஆக்னே வரது இல்லை. அதுலேயும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி தேர்ட் டே எனக்கு இப்படி ஆக்னே வந்ததும் என்னாச்சு, இந்த ப்ராடக்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீடியண்ட்டை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இந்த ஒரு கல்ப்ரிட்டு தான் ரீசன் என்னோடய பிம்பிளுக்கு அப்படிங்கிறது. இந்த ஐசோப்ரோபைல் மைரிஸ்டேட் என்ன பண்ணும் தெரியுமா? ரொம்பவே சீப்பான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு சில்கியான ஒரு ஃபேக்கான ஒரு இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம நினைப்போம் ஓகே இது சூப்பராக இருக்குன்னு. பட் இது என்ன பண்ணுன்னா ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் கிளாக் பண்ணி விட்ரும், அடைச்சி விட்ரும். அப்புறமா நீங்கள் என்ன ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட் போட்டாலும் இது உங்கள் ஸ்கின் அப்சர்வ் பண்ண விடாது. ஸோ பம்ஸ் ஃபார்ம் ஆகி ஸ்கின்னை இரிட்டேட் தான் பண்ணும். அப்புறம் இவங்க சொன்ன செராமைட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே தான் இருக்குது. ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டைவா, அது ரைஸ் வாட்டரோட எக்ஸ்ட்ராக்ட். ஃபிஃப்த் இன்க்ரீடியன்ட் கிளிசரின். ஸோ ஃபிஃப்த் இன்க்ரீடியன்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமான அளவில் இந்த ஒரு டோனரில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு ரொம்பவே தெளிவாயிருச்சு. என்னென்னா, என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம இன்டர்நெட்டில் ரிவ்யூஸ் பார்த்து வாங்குறத விட பெட்டர் என்னென்னா, நைக்காவில் போயிட்டு அதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்து அதில் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குறது தான் பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஓன் ரிசர்ச் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னால். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ தேவை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையான ரிவ்யூ கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வைரல் ஆயிடுது அப்படிங்கிறதுனால நம்பி வாங்கிடாதீங்க. உங்கள் ஸ்கின் டைப் எதுன்னு பாருங்கள், உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவை அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி தேவையான இன்க்ரீடியண்ட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் காசை வீணடிக்காதீங்க.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு லிப் பாம் கொடுத்துருந்தாங்கன்னு, அது இந்த ஒரு லிப் பாம் தான். இதோட ரிவ்யூ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மில்கி டோனரோட கன்சிஸ்டன்சி அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க வேண்டாம், இதில் உங்கள் காசை வீணடிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செராமைடு உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட். அது நிறையவே மாய்ஸ்சரைசரில் இருக்குது. இன்னும் நான் நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து தேடிட்டுருக்கிறேன். நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஷேக் பண்ணி தான் யூஸ் பண்ணதுக்கு பிராண்டு சொல்கிறாங்க. இது டோனர் போல் இல்லை, ஒரு லிக்விடாக இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் போல தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணினாலே ரொம்ப ஸ்கின்ல பிம்பிளாக வருது, கிளாக் ஆகுது போர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இனி இந்த ஒரு ப்ராடக்டை என் ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு கையில் வேணும்னா வாங்கிட்டேன்ல காசு கொடுத்து, அதனால் கையில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். அதோட கலராக இருக்கட்டும், இல்லை கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இல்லை அதோட ஸ்மூத் சில்கி ஃபினிஷாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டே. பட் கண்டினியூஸாக 3rd டே யூஸ் பண்ணவும் 3rd டே ஃபேஸில் இருந்த போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகி ரொம்ப பிம்பிளாக வந்துருச்சு. இதுலேருந்து ஒரு லெசன் நான் லேர்ன் பண்ணது என்னென்னா, எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சயின்ஸ் பேஸ்டாக இருக்கிற ஒரு நல்ல பிராண்டில் இருந்து வாங்குங்க. ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் அப்படி போக வேண்டாம். எனக்கு செராமைட் ரொம்பவே தேவை. என் ஸ்கின்னுக்கு 37 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ரொம்ப ட்ரை ஸ்கின்னு வேறு. ஸோ ஈஸியாக ஏஜ் ஆனது மாதிரி அந்த ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தோணுது, செராமைடு மாய்ஸ்சரைசரே போதுமானது நமக்கு. ஆல்ரெடி செராமைடு மாய்ஸ்சரைசர் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. ஸோ அதே போதுமானது அப்படின்னு தான் திங்க் பண்ணுறேன். பட் ஒரு பெப்டைடு இப்போ வாங்கியாச்சு, அது செட் ஆகிருச்சு ஸ்கின்னுக்கு. ரெட்டினால், விட்டமின் சி, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன், இது அவ்வளோ போதுமானது. ஒரு ஃபேஸ் வாஷும் கூட. அல்ஃபா பியூட்டின் கூட அகெயின் வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா ஃபேஸில் நிறைய பிளாக் டாட்ஸு திருப்பியும் வர ஆரம்பித்தது போல் இருக்குது. நான் அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேவையில்லாமல் இந்த ஹைஃபன் மில்கி டோனரில் காசு போட்டு ஏமாந்துடாதீங்க. பெட்டர் ஒரு நல்ல செராமைட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். மிச்ச ஸ்கின் பீப்புள் எல்லாம் தாராளமாக அந்த கிளிசரின் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இல்லை அந்த மாதிரி லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணினாலே போதுமானது. இல்லை செராமைட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணினாலும் நல்லது தான் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு கூட. லைட் வெயிட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இது போல் தேவையில்லாமல் மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மினிமலிஸ்ட், கான்ஷியஸ் கெமிஸ்ட், இன்னும் டாக்டர் ஷெட்ஸில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். டெர்மாகோலையும் சில ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும். விஷ்கேர்லேயும் சில ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும். இது போல் ஒரு பிராண்ட்லேயும் எது நல்ல ப்ராடக்ட்டோ அது போல் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. தேவையில்லாமல் காசை வீணடிக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்ப இதாக பார்த்துக்கோங்க. எப்போவும் சொல்கிறது போல் தான், நம்ம எவ்வளோ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணினாலும் நம்ம கட் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ரொம்பவே நான் எப்போவும் சொல்கிறது போல் தான். பீட்ரூட் ரொம்ப நல்லது, கீரை ரொம்ப நல்லது, கொய்யாக்காய் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின்னும் சூப்பராக இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. டெய்லி எக்கு சாப்பிடுங்க. இது போல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஃபைபர் ரிச் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக உங்கள் ஸ்கின்னும் இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் நேச்சுரலான க்ளோ கிடைக்கும். இருக்கிறத விட பெட்டராக உங்கள் ஸ்கின் இருக்கும். கண்டிப்பாக இந்த டேனில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஹைட்ரேட்டடாக இருங்க. இன்னும் ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.